இவிஎம் அப்படிங்கிறது முதல்ல 1982 கேரளாவுல வடக்கு பாராவூர் அப்படிங்கிற பகுதியிலே அறிமுகப்படுத்திட்டாங்க. ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொது தேர்தலை கொண்டாந்து வைக்க முடியாது, சரிங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தலில் செலவு பண்ண காசு ரொம்ப, அப்புறம் தவறா போயிடும், ஜனநாயகத்துக்கு ஒரு இருக்கா போயிடும் தானே. ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், அப்ப அந்த இடத்துல தவறா போயிடும். அப்படிங்கிறதால ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுவாங்க, ஒரு பை எலெக்ஷன்லயோ அல்லது உள்ளாட்சியிலேயோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாங்க. அப்படிதான் 1982 கொண்டு வந்தாங்க கேரளால. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 1989 எங்க வந்துருச்சு, ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2003 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தேர்தல், அடுத்தது மக்களவை தேர்தல் 2004 வந்துச்சு. ஓகேவா? இந்த இப்ப நமக்கு கண்ணு தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஓட்டு போகணும் தானே. பிரெய்லி எப்படி சொல்றாங்களா, பிரெய்லி முறை இருக்குல்ல, பிரெய்லி சொல்லுவாங்களா, அந்த முறை 2004 கொண்டு வந்தாங்க. ஆந்திர பிரதேசல ஆசிப் நகர் தொகுதியில கொண்டு வந்தாங்க. ஆந்திர பிரதேசம் ஆசிப் நகர் தொகுதியில என்ன பண்றாங்க, அப்ப அதுவும் இடத்துல ஒரு சின்ன இதுல கொண்டு வர்றாங்க, சரியா? 2004 விவிபேட். விவிபேட்னா என்ன? இந்த வர அடுத்து வரும் விவிபேட். ஓகேவா? ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையலா? ஓகே, விவிபேட். சரி, ஓகே. இது எப்போ வந்துச்சு? 2014. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும், நம்ம புக்ஸ் டேட்டா மட்டும் பாத்துக்கலாம். 2014 கொண்டு வந்துச்சாங்க விவிபேட், சரிங்களா? ஆகஸ்ட் மாதமா? சரி, ஓகே, அவ்வளவு வேண்டாம். புக்ஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நோட் பண்ணிச்சுங்க. 2014 விவிபேட் வந்துச்சு. இப்ப இந்த விவிபேடோட பிளஸ் பாயிண்ட் என்ன, நான் ஒரு ஓட்டு போடுறேன்னா யாருக்கு ஓட்டு போடுறேன்னு தெரியும், கரெக்ட் தானே? 7 செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல ஸ்கிரீன்ல வந்திருக்கும், 7 செகண்ட் இருக்கும். நீங்க ஓட்டு போடுறது நான் இவருக்கு ஓட்டு போட்டான்னு செக் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விவிபேட். அடுத்தது என்ன பார்க்கலாம், நோட்டா. நோட்டா தானே? அப்ப எதுவும் இல்லையா இதுக்கு, நன்னாத்தியாவா உரிமை இருக்கா அதுக்கு? நோட்டாவுக்கு எது உரிமை இருக்கா? இப்ப நீ நோட்டால போடுறீங்க, அதனால எந்த உரிமையும் ஆகுதா? கிடையாது. இந்தியாவில் அப்படி இல்லை. நோட்டால போடுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் தான், கரெக்ட் தானே? ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நான் ஓட்டு போடல அப்படின்னு வீட்டுல இல்லாம நான் யாருக்கும் ஓட்டு போடல, ஆனா என்னோட ஜனநாயக கடமையை கண்டிப்பா நான் செய்யணும் அப்படிங்கிறவங்க நோட்டால போடுவாங்க, கரெக்ட் தானே? இந்த டைம் 2024 நோட்டா அதிகமா விழுந்தது எந்த தொகுதியும் தெரியுமா? எந்த பகுதினா இந்தூர். இந்தூர் எங்க கேள்விப்பட்டீங்க? மத்திய பிரதேச கேள்விப்படுறீங்க. எதுக்கு? தூய்மை நகரத்துக்கு கேள்விப்படுறீங்களா? அந்த இந்தூர்ல தான் நோட்டாவுக்கு அதிகமாக வாக்கு விழுந்திருக்கு, சரிங்களா? இந்த நோட்டோ அப்படிங்கிறது முதல்ல எந்த நகரம் கொண்டு வந்துச்சு? எங்க கொண்டு வந்தாங்க? எந்த நாட்டுல? டெக்சாஸ் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்கல்ல, டெக்சாஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதுவும் எப்போ வந்துச்சு? 2014 வந்துச்சு. எத்தனாவது நாடா வந்துச்சுன்னு கொடுத்துருவாங்க? 14வது நாடா இந்தியாவில். இதெல்லாம் புக்கு டேட்டால இருந்து தெளிவா இருக்கு, ஓகேவா? அப்ப இதுல நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா இதுக்கு தனி உரிமை எல்லாம் கிடையாது. ஓட்டு போட்டீங்கன்னா சும்மா வேணா போட்டுக்கலாம், சரிங்க? இதுக்கு முன்னாடி அப்படி என்ன முறை இருந்துச்சு, நான் ஓட்டு போடனா எதிர்மறை வாக்குன்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்ப தேர்தல் நடத்தை விதி 1961, தயவு செய்து கவனிச்சீங்க நல்லா. தேர்தல் நடத்தை விதி 1961 49 ஓ. அதன்படி 17A அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கும், ஒரு பத்திரம் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அதுல ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, எதிர்மறை வாக்கு நம்ம செலுத்தலாம். இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நோட்டை வந்துச்சுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம போயிட்டு என்ன பண்றோம், நோட்டோல போய் ஓட்டு போடலாம். இந்த நோட்டோவுக்கு 2015 பீகார்ல நடந்த ஒரு எலெக்ஷன்ல அதுக்குன்னு ஒரு சின்னம் அங்கீகரிச்சாங்க. அது ஞாபகம் வச்சு, 2015 நோட்டோவுக்கு சின்னம் பீகார்ல நடந்த ஒரு எலெக்ஷன்ல அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்த வருஷம், சரியா? அப்ப அந்த இவிஎம் மிஷின்ல நோட்டா எந்த இடத்துல இருக்கும்? கடைசியா இருக்கும். முடிஞ்சு போச்சு, கடைசியா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு பேசிக் டேட்டா. சரி, ஓகே. அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? விஜய் சார் சர்க்கார் படத்துல சொல்லியிருப்பாரா, என்ன ஓட்டது? பேலட் ஓட்டு, ஓகேவா? அப்ப இதுவும் 1961 தேர்தல் நடத்தை விதியின்படி 49B பேலட் ஓட்டு. ஏன் ஓட்டை இன்னொருத்தர் போட்டார் அப்படின்னா இந்த பேலட் ஓட்டு என்ன பண்ணலாம்?
அப்ப சர்க்கார் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப 49 பி நடத்தை விதி 1961. இதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு இது கொடுப்பாங்க, அது 17 பி, இது 17 ஏ, இது 17 பி. ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதுல ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்பாங்க. சரி, ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க, அதை சப்மிட் பண்ணிட்டு அப்ப நம்ம ஓட்டு போடலாம். அது பேலட் ஓட்டு. சரியா? எனக்கு முன்னாடியே கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க, நான் ஓட்டு போடல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த பேலட் ஓட்டு கொடுத்தாங்க. அது 49 பி அப்படிங்கிறது இருக்கு. சரி, ஓகே. வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல? 1993 தானே முதல்ல என்ன வந்துச்சு, பிபிக்கு வந்துச்சா, வாக்காளர் அடையாள அட்டை. கரெக்டா? 1993 யாரு கொண்டு வந்தது? டிஎன் சேஷன் கொண்டு வந்தாரா? இவர் தானே கேஸ் போட்டாரு சொன்ன 10வது தேர்தல் ஆணையரா இருந்தாரா? அப்ப 1993 இபிக் அப்படிங்கிறது வந்துச்சு, வாக்காளர் அடையாள அட்டை. அது வந்ததுக்கு ஒரு இந்த ஊழல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. கரெக்ட் தானே? அதுக்கு முன்னாடி யாரு என்ன பண்றாங்க தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போன அவசியம் கிடையாது. சம்பந்தப்பட்ட நீங்க வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஆதார் கார்டு அதை எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க, சம்பந்தப்பட்டவங்க அது சம்பந்தமா உள்ளவங்க வந்து வீட்டுல வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. 1998 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், உள்ளாட்சியில இருக்கிறவங்களா இருக்கலாம், எல்ஐசி சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம், இவங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், தேர்தல் பணியில ஈடுபடணும் அப்படி சொல்றாங்க. அப்ப இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா இவங்க எப்ப ஓட்டு போடுவாங்க, தபால் ஓட்டு. அப்ப அடுத்த வருஷம், அதுக்காக நான் சொன்னேன் 1999 தபால் ஓட்டு வந்துச்சு. இந்த தபால் ஓட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 80 வயசு ஆட்சி அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப வயசு முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த தபால் ஓட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 நாள் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்பயே போடுவாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் என்ன டியூட்டில இருப்பாங்களா, அதனால இந்த தபால் ஓட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டது 1999. இது 2003 ஒரு திருத்தம் பண்ணாங்க. என்னன்னா 80ல இருந்து 85 வந்து கூட்டிட்டாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? சொல்லக்கூடிய டேட்டாவை நோட் பண்ணி வச்சீங்க. 1998 அப்படிங்கிறது ஒரு டீச்சர்ஸ், எல்ஐசி இந்த மாதிரியான கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணும், தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல அங்க பங்கு பெறணும். ஓகேவா? அப்படின்னா அவங்க எப்ப ஓட்டு போடுறது, தபால் ஓட்டு போடணும் 1999. இந்த ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த அவங்களும் என்ன பண்ணலாம், தபால் ஓட்டு பண்ணலாம். அதை 2003 என்ன பண்ணிட்டாங்கன்னா 85 வயதா அதிகப்படுத்திட்டாங்க. இதை நோட் பண்ணிச்சிங்க. இப்ப 9th புக்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப பேசிக்கா இருக்கும். அதுல டாபிக்க பார்த்து என்னங்கிறத மட்டும் சொல்றேன், அப்படியே காதல் வாங்கிங்க. ஃபர்ஸ்ட் அளவு 1ல அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி 9th புக் இருக்கு. சரியா? 9th புக் என்னாச்சு, டவுட்டா? இல்ல, இப்ப 11th புக் நமக்கு முடிஞ்சிருச்சு. 11th புக்ல எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க நைட்டே போய் எடுத்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 11th புக் க்ளோஸ். 9th புக்ல 2 யூனிட் இருக்கு, 2 டாபிக் இருக்கு. ரொம்ப பேசிக்கா இருக்கும், காதுல வாங்கிங்க. இவ்வளவு நாளே அதான பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. சோ அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படி சொல்லும்போது, உலகத்துல பல நாடுகள் பல மாதிரியான விஷயம் இருந்தாலும் மக்களாட்சியை தான் என்ன பண்றாங்க, விரும்புறாங்க அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப மக்களாட்சி விரும்பக்கூடிய நாடுகள்ல நம்ம இந்தியா ஒரு முக்கிய பங்கு. ஒரு 85% மக்கள் வந்து மக்களாட்சியை நம்புறாங்க, இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஆட்சிகள் நடைபெறும். காதல் வாங்கி நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், இது ஒரு 9th புக்ல இருக்கிறத மட்டும் சொல்றேன். உயர்குடி ஆட்சி, அடுத்தது முடியாட்சி, அப்புறம் சிறுகுழு ஆட்சி, மத குருமார்கள் ஆட்சி, அப்புறம் மக்களாட்சி, தனிநபர் ஆட்சி, குடியரசு, இப்படி பிரிச்சிருப்பாங்க. உயர்குடி ஆட்சி அப்படின்னா ஒரு ஆளுமை இருப்பாங்க, அவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சி உயர்குடி ஆட்சி. எக்ஸாம்பிள் என்ன, இங்கிலாந்து, அப்புறம் இங்கிலாந்து, அப்புறம் யாரு, ஸ்பெயின். ஓகேவா? உயர்குடி ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நாடை மட்டும் தெரிஞ்சுங்க, கேட்கறது இல்ல, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அந்த டாபிக் விட்டுட்டு போக முடியாது. அப்ப உயர்குடி ஆட்சி அப்படின்னா இங்கிலாந்தும் ஸ்பெயின். அடுத்தது முடியாட்சி. முடியாட்சி அப்படிங்கிறது ஒரு அரசர் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது அரசியலமைப்புக்கு உட்பட்டு அரசர்லாம் இருக்காங்கல்ல. எக்ஸாம்பிள் வந்து ஊடான், ஓமன், கத்தார், இது முடியாட்சி. தனிநபர் ஆட்சி, ஒரு தனி நபரா இருந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பண்ணுவாங்க. வடகொரியா, சவுதி அரேபியா. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது, தனிநபர் ஆட்சி. சிறுகுழு ஆட்சி அப்படின்னா என்ன சொல்லலாம், சீனா,
வெனிசுலா, முந்தைய சோவியத் யூனியன், இதெல்லாம் சிறுகுழு ஆட்சி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மத கூர்மாறு ஆட்சி நம்ம கொடுத்திருப்பாங்க. வாட்டிகன், பாகிஸ்தான் அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப மதம் சார்ந்த அரசியல் அங்க இருக்கும். அப்ப வாட்டிகன், பாகிஸ்தான் அப்படிங்கிறது. அடுத்தது மக்களாட்சி. இந்த மக்களாட்சி அப்படின்னால ரெண்டு பேரோட வாசகம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, முன்னாள் அதிபர், அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கன். மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சியா மக்களாட்சி, அத சொன்ன வாசகத்துக்கு சம்பந்தப்பட்டவர் யாரு? ஆபிரகாம் லிங்கர். எந்த நாடு? அமெரிக்கா. அப்ப மக்களாட்சி தான் அமெரிக்கா. ஓகேவா? மக்களாட்சி ஒரு 20 நபர்களை கொண்டு நடத்தப்படுவது மட்டும் கிடையாது. ஒரு அடிநிலையில இருக்கக்கூடிய ஒரு கிராம அளவுல அதிகாரம் போகணும். அப்ப கிராமம்னு சொன்னா யாரும் தரணும்? காந்தி. அப்ப இந்தியாவில் வருதா? காந்தி தானே. அப்ப இந்தியா. எக்ஸாம்பிள் சொல்றேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, சொல்றேன். அப்ப மக்களாட்சினா எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு, இந்தியால இருக்கு. இன்னொரு நாடு எது ஒண்ணு இருக்கு மக்களாட்சி, இன்னொரு நாடு இருக்கு. எங்க? எந்த நாடு? பிரான்ஸா? பிரான்ஸ் வச்சுங்க, புக்ல இருக்கே சொல்றேன். பிரான்ஸ், அது நேரடி மக்களாட்சி. பிரான்ஸ், சரிங்களா? மக்களாட்சி. அடுத்தது இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களால், அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தனிப்பட்ட உரிமை இருக்கும். இப்ப இந்திய நாட்டுல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 18 வயது நிரம்பியிருந்தா என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம். இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபரோ அல்லது ஒரு பிரதிநிதியின் மூலமாக ஒரு குழுவா ஆட்சி பண்றது, இந்த மாதிரி போகும்போது அது மக்களாட்சிக்கு வருது. குடியரசு அப்படின்னா என்ன? அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதான். உச்சபட்ச அதிகாரம் அப்படி சொல்லி ஒருத்தட்ட கொடுப்போம். அது யாரு? இந்தியாவுல குடியரசுத் தலைவர். ஓகேவா? முதல் குடிமகன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தானே. அப்ப குடியாட்சி எந்த நாட சொல்லலாம்? ஆஸ்திரேலியா, இந்தியா. ஓகேவா? இது புக்ல இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா போய் நெட்ல தேடி எல்லாம் படிக்க வேணாம். என்ன புக்ல இருக்கோ அதோட எக்ஸாம்பிள் பாருங்க. சரிங்களா? இது நமக்கு கடந்த காலங்கள்லாம் கேட்கறதே கிடையாது. ஒருவேளை கேட்டா இதுனா இது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்ப இந்த நாடாளுமன்றம் அப்படி ரெண்டு டைப்பா பிரிப்பாங்களா? ஒண்ணு நாடாளுமன்ற ஆட்சி, ஆட்சி முறைய, அதிபர் ஆட்சி. அப்ப நம்ம நாடாளுமன்ற ஆட்சி அப்படிங்கிறது என்ன? நம்ம நாடாளுமன்ற பார்லிமெண்ட் எதை பேஸ் பண்ணிருக்கு? இங்கிலாந்து. அப்ப இங்கிலாந்து, இந்தியா. ஓகேவா? அப்ப அதிபர் அப்படின்னா என்ன சொல்லணும்? அமெரிக்கா, அப்புறம் இலங்கை, அப்புறம் ரஷ்யா, எல்லாம் அதிபர் தானே. இதை சொல்லிடலாம். சரி, ஓகே. அடுத்தது நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. நேரடி மக்களாட்சி அப்படின்னா நேரா போயிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி இருப்பாங்க. நேரடியா நீங்களே எடுக்கக்கூடிய முடிவு தான் அது நேரடி மக்களாட்சி. யார் எக்ஸாம்பிள்? சுவிட்சர்லாந்து, பண்டைய கிரேக்கம். இது ஆப்ஷன்ல இருக்கு, நமக்கு புக்ல இருக்கு. அப்ப பண்டைய கிரேக்கம். சரி, ஓகே. அடுத்தது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா. கரெக்டா? இது புக்ல இருக்கக்கூடிய 9th டாபிக்ல உள்ளது. இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானதுல இருந்து இருக்கு. பண்டைய ஏதன்ஸ்ல இருந்துச்சு, கிரேக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கொசுக்க கேட்டுருவாங்க எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு. அதுக்கப்புறம் தல சுய ஆட்சி, மிகப்பெரிய எக்ஸாம்பிள் குடவோல முறை பார்த்தோம்ல. முதலாம் பரந்தக சோழனோட உத்திரமேரு கல்வெட்டு பாக்குறோம்ல, காஞ்சிபுரமா? இப்ப எங்க வருது? செங்கல்பட்டு. உத்திரமேரு கல்வெட்டு அப்படிங்கிறது குடவோல முறையை பத்தி பேசுது. குடவோல முறைக்கு என்னென்ன இருக்கணும், எத்தனை நபர்கள் இருக்கணும், யாரு செலக்ட் பண்ணணும், சின்ன பையன் எடுப்பான், இத்தனை இவ்வளவு வேலி இருக்கணும், அவங்க இத்தனை படிச்சிருக்கணும், இதெல்லாம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளாட்சியில படிக்கும் போது அதை பாத்துக்கணும். சரி, ஓகே. இவ்வளவுதான் அந்த புக்ல இருக்கும். அவ்வளவுதான் டேட்டா. அதாவது 9வதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இவ்வளவுதான் இருக்கும். 2வதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த விவி பேடு, அப்புறம் அந்த எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம், இது சம்பந்தமா கொடுத்துருக்கும். இதை தாண்டி அழுத்த குழுக்கள்னு ஒண்ணு கொடுத்துருக்கும். அழுத்த குழுக்கள் அப்படின்னா என்ன? எங்க இருந்தது? அமெரிக்கா. அவ்வளவுதான். அதே கொடுத்துருவாங்க அழுத்தம். அவங்க வந்து என்னது? அரசியல் வரமாட்டாங்க, தேர்தலில் கலந்துக்க மாட்டாங்க, ஆனா அழுத்தத்தை கொடுப்பாங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல சமூக சேவகர் அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அழுத்தத்தை கொடுப்பாங்க. கொள்கையை உருவாக்குறதுக்கு வந்து பிரஷர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. அழுத்த குழுக்கள் அப்படின்னா என்ன? அமெரிக்கா அப்படின்னு தெரிஞ்சா போதும். சோ இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த 9ல 2 டேர்ம்ல நம்ம நடத்தினதுல இருந்து தான் எல்லாமே இருக்கு. தேர்தல் பாடம் முடிஞ்சிருச்சு.